99 மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்ப்பது தான் நம்ம சேனல்ல வரக்கூடிய 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக்ஸ். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சாணக்கியர் எழுதின அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை தான் பார்க்க போறோம். இது 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 19. எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். சாணக்கியர் எழுதிய அர்த்தசாஸ்திரம் நூல் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட நூல். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துக்கும் அதுல சொல்லப்பட்டுள்ள அத்தனை தத்துவங்களும் பொருந்தும். அரசியல், பொருளாதாரம், தனி மனித ஒழுக்கம், ராஜதந்திரம் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த புத்தகத்தில் பேசப்பட்டிருக்கு. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது மதுரையில் லைப்ரரி போவேன். அந்த லைப்ரரியில் அர்த்தசாஸ்திரம் அப்படின்ற இந்த புத்தகம் இருந்தது. ரொம்ப சின்ன புத்தகம் தான். அதில் சாணக்கியர் எழுதிய அந்த சூத்திரம் சான்ஸ்கிரிட்ல இருக்கும். அப்புறம் அதற்கான தமிழ் விளக்கம் இது மட்டும்தான் இருக்கும். ரொம்ப சின்ன புத்தகம் தான். அதில் நிறைய சூத்திரங்களை பார்க்கும்போது ஒரே ஒரு சூத்திரம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் அப்பவே என்னுடைய குறிப்பு புத்தகத்தில் நோட் பண்ணி வச்சிருந்தேன். நோட் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணவும் செய்கிறேன். சாணக்கியருடைய ஒவ்வொரு தத்துவமும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சமல இவ்வளவு அழகான விஷயத்த சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு நமக்கு தோணும். ரொம்ப சிறந்த தத்துவமா தான் இருக்கும். ஆனா இந்த எல்லா தத்துவமும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா இப்ப சில சூத்திரங்கள், சில ராஜதந்திரங்கள் எல்லாம் அரசியல்ல இருக்கவங்களுக்கு பயன்படலாம். சில பொருளாதார தத்துவங்கள் பெரிய மனிதர்களுக்கு, பிசினஸ் பண்றவங்களுக்கு பயன்படலாம். நிறைய தத்துவங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்த முடியாது. ஆனா நம்ம எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு வரி இந்த புத்தகத்துல இருக்கு. அதுதான் இந்த அர்த்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட முக்கியமான வரி. அது என்ன வரினா, எதிச்சசி வசிகர்த்து ஜெகத்தேகேன கர்மான பராபவாத சாஸ்திரேப்பியோ காம் சரந்தீம் நீவராயா. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நீ உன் ஒரே செயலால் வெல்ல விரும்பினால் பிறரோடு வாதாடாமல் உன் நாவை கட்டுப்படுத்திக்கொள். அதாவது சாணக்கியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரோடையுமே ஆர்கியூ பண்ணாதீங்க, யாரோடையும் விவாதம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதிரில் இருக்கவன் நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொன்னா, கரெக்டுப்பா, நீ சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அவங்கிட்ட ஆர்கியூ பண்ணி அவனுக்கு எது சரி அப்படின்னு புரிய வைக்கிறது நம்மளோட வேலை இல்லை. முட்டாள்கள் மட்டும்தான் ஆர்கியூ பண்ணுவாங்க, முட்டாள்கள் மட்டும்தான் விவாதம் பண்ணுவாங்க. அதனால எப்போதுமே யார் எது சொன்னாலும் சரின்னு கேட்டு போயிடுங்க. யாரு கூடயும் விவாதம் பண்ணாதீங்க. அதாவது நம்ம ஒருத்தவங்கிட்ட பேசலாம், நாம நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம், அவங்க அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அந்த மாதிரி கருத்து பரிமாற்றம் மட்டும் நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு நமக்கு எதிரில் இருக்கவர் அவருடைய வாய்ஸ் டோனை மாத்தினாலும், இல்ல நம்மளோட கருத்துக்களை நம்ம சொல்லும் போது நான் சொல்றதான் கரெக்ட் அப்படின்னு நம்மளோட வாய்ஸ் டோன் மாறிடுச்சுனாலோ அப்போ அது ஆர்குமெண்டா மாறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல அப்படியே பேச்சை ஸ்டாப் பண்ணிடுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. அந்த கணமே நீங்க ஜெயிச்சதா தான் அர்த்தம். இப்போ தேர்தல் நடக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சியில ஈடுபாடு இருக்கும். நான் சொல்ற இந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்ககிட்ட வாதிடலாம். ஏன் அந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. அவர் என்னென்ன விஷயங்களை சொல்றாரு அப்படின்னு அவர் பேச விடுங்க. அவர் சொல்றது அத்தனையும் முழுமையா கேளுங்க. கேட்டுட்டு சரிப்பா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு போயிருங்க. அவர் சொல்லக்கூடிய கட்சி மேல உங்களுக்கு பெருசா ஈடுபாடு இல்லை, நீங்க வேற ஒரு கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாதத்தை அவர்கிட்ட முன்வைக்கணும்னு அவசியம் இல்லை, சரின்னு போயிடுங்க. கிட்டத்தட்ட இதே விஷயத்தை தான் விவேகானந்தரும் சொல்றாரு. யாருடனும் விவாதம் செய்யாது, தோற்றால் ஒரு எதிரியை பெறுவாய், ஜெயித்தால் ஒரு நண்பனை இழப்பாய் அப்படின்னு. என்னைக்குமே யாரு கூடயும் ஆர்கியூ பண்ணாதீங்க. யாருக்குமே உங்களுடைய பேச்சினால பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மைக்குமே ஒருத்தருக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியாலையும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்களாலையும் பதிலடி கொடுக்கணுமே தவிர வார்த்தைகளாலையும் விவாதங்கள்லையும் பதிலடி கொடுக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண வராரு, பயங்கரமான ஒரு விஷயத்தை பத்தி விவாதம் பண்ண வராரு. ஆனா உங்களுக்கு அப்போ இந்த வரி ஞாபகம் வருது, இவன் கூட எதுக்குடா நம்ம விவாதம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ எதிச்சசி வசிகர்த்து ஜெகத்தேகேன கர்மான பராபவாத சாஸ்திரேப்பியோ காம் சரந்தீம் நீவராய் அப்படின்னு இந்த வரியை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புனா அந்த சீன் செம்ம மாசா இருக்கும்ல. சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். அதனால இனி யாரோடையும் எப்போதும் ஆர்கியூ பண்ணாதீங்க, யாரையும் எப்போதும் திட்டாதீங்க, யார்கிட்டையும் குரலை உயர்த்தி பேசாதீங்க. இந்த பண்புகள் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க உலகத்தையே ஜெயிச்சதுக்கு சமம். இந்த ஒரு வரியை டெய்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதைத்தான் சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரமும் சொல்லுது. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நீ உன் ஒரே செயலால் வெல்ல விரும்பினால் பிறரோடு வாதாடாமல் உன் நாவை கட்டுப்படுத்திக்கொள். இது 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 19. இதற்கு முன்னாடி இருக்க 18 எபிசோடு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்ல 99 கோட்ஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதுல போயிட்டு மிச்ச எபிசோட்ஸ்லாம் பாருங்க. இது போல பல நல்ல வீடியோக்களை நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.